இப்ப நல்ல சமாதான உவமையில மிக முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னா சொல்லுங்க. பெஸ்ட் கேரக்டர், சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் ஒரு கேரக்டர் இருக்காரு. யார் சொல்லுங்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான். சூப்பர், அவர் கை தடுங்க. அவ்வளவுதான். ஏங்க நமக்கெல்லாம் அப்பெல்லாம் கேள்வியிலே பதில் வச்சிருப்பாங்க. நம்ம கேள்வியை பார்த்தா பதில் எழுதுவோம். நான் ஒரு இதா இல்லையா? இல்ல கேள்வியே தெரியாதவங்க கூட, பதிலே தெரியாதவங்க என்ன பண்ணுவான், கேள்வியே 10 முறை எழுதுவான். அது மாதிரி கேள்வியிலே வச்சுட்டேன். சமாரிய உவமையில யாரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு கேட்டேன். கண்டிப்பா சமாரியா தானே இருக்கணும், வேற யாரும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை தானே. இப்படி ஒரு ஈஸியான கேள்வி கேட்டா கூட நம்ம யோசிக்கணும். நியாயமா ஏன் இயேசு இந்த சமாரியனை அவருடைய உவமையில முக்கியமான கதாபாத்திரமா பயன்படுத்தினார்? எழுதிக்க. முக்கியமான கேள்வி, ஏன் இயேசு இந்த சமாரியனை தன்னுடைய உவமையின் முக்கிய கதாபாத்திரமாய் பயன்படுத்தினார்? ரொம்ப 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 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாருன்னா சொல்லுங்க சும்மா. ஏன் இயேசுவானவர் வேற யாருன்னா பயன்படுத்திருக்கலாம்ல, சமாரியனை மட்டும் ஏன் கொண்டு வந்து அவருடைய உவமையில சொல்ல வேண்டும்? சும்மா உங்களுக்கு எதனா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, நான் ஆசைப்படுறேன். எதனா சொன்னீங்கன்னா நல்லது இல்லை. கிளாஸ்ல நீங்களும் எதனா சொல்லலாம். ஒரு ஏதாவது எதுக்காக இவரை சொல்லணும்? வேற யாரும் இல்லையா? பரிசேயர் இருக்கிறார், சதுசேயர் இருக்கிறார், ஆயக்காரர் இருக்கிறார், நிறைய பேர் இருக்காங்களா? எஸ் சொல்லுங்க. ஏன் இவரு மட்டும் தான் நன்மை செய்வாரா? வேற யாரும் செய்ய மாட்டாங்களா? செய்யற நல்லது செய்ய மாட்டாரா? சதி செய்ய நல்லது செய்ய மாட்டாரா? யூதர்கள் சொல்லக்கூடாதா? இஸ்ரவேலர்னு சொல்லக்கூடாதா? சும்மா உங்களை கேட்கறேன், நான் சும்மா கேட்கறேன். நீங்க ஒன்றும் டென்ஷன் எல்லாம் ஆகாதீங்க. யோ இது இன்னும் சூப்பர்பா. இவங்க யூதருக்கு இவங்களுக்கு அருவருப்பானவர்கள். ஏன்பா அப்படி? சமாரியர்களும் இஸ்ரவேலர் தான், ஆனா அவங்க வந்து புறஜாதியிலிருந்து பெண் எடுத்து அவங்களுடைய பரிசுத்தத்தை வந்து குலைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு யூதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா இவங்களும் யூதர் தான். சூப்பரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மேரேஜ் என்ன பண்ணிட்டாங்க? புறஜாதியிலிருந்து பெண் எடுத்துட்டாங்க, வெளியில இருந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏங்க வெளியில இருந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ண தப்பாங்க? ஆமாவா? ஓ எஸ். வசனம் சொல்லுது, வசனத்தின் பிரகாரம் சரி. ஓ பியூட்டி, நல்லா போகுது இந்த கிளாஸ். அருமை. சரி, அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தகவல் இவங்களை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்ல? கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். போலாமா? யூதாவுக்கும் சமாரியாவிற்கும் இடையிலான இந்த வெறுப்பு இருக்குல்ல, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கு இடையிலான வெறுப்பு அல்லது விரோதம், இது எப்போ உருவாச்சுன்னா சாலமோன் ராஜாவினுடைய மரணத்திற்கு பின்பு. இந்த வெறுப்பும் விரோதமும் யாருக்கு இடையில? வெறுப்பு விரோதமும் சாலமோன் ராஜாவுக்கு அவர் மரித்த பின்பு. சோ அவரு இருக்கிற வரைக்கும் அப்ப பிரச்சனை இல்லை. அந்த தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சாலமோன் இருக்க வரைக்கும் அப்ப எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவர் மரித்த பின்புதான் வெறுப்பு வந்துச்சு, விரோதம் வந்துச்சு. அப்ப இது யாருக்குள்ள வந்துச்சு? இந்த வெறுப்பு விரோதம் யாருக்குள்ள வந்தது? இயேசுவனுடைய இந்த ஓமையில ராஜ்யம், ஓமைன்னு சொன்னா, பேரபிள்னு சொன்னா, கிங்டம் மிக முக்கியமானது. நான் சொல்லிட்டேன். கிங்டம் சொல்லிருக்கேன், ராஜ்யம் எதை பத்தி பேசினாலும் ராஜ்யத்தை பத்தி பேசுதுன்னு சொல்லிட்டேன். அப்படிதானே? இப்போ இந்த ராஜ்யம் ரெண்டா பிரியுது. என்னென்ன ராஜ்யம்? இதான் இஸ்ரவேல் நினைச்சீங்க. இந்த இஸ்ரவேல ரெண்டா பிரிச்சுக்கன்னு நினைக்கிறேங்க. சோ இது நார்த்துன்னு வச்சுங்க, இது சவுத்துன்னு வச்சுங்க. சோ இதுதான் இன்னைக்கு பிக்சர். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நார்தன் பார்ட் இஸ்ராயல், இது ஜூதா, இது வந்து தெற்கு, இது வடக்கு. சாலமோன் ஐயா இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை, இது ஒன்னா இருந்தது. இவர் மரித்த பின்புதான் இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கு. சோ டிவிஷன் எப்போ வருதோ, பிரிவினை எப்போ வருகிறதோ, அப்போதாங்க பிரச்சனைகள் அதிகமாகிறது. ஒற்றுமை மிக முக்கியமானது. இஸ்ரவேலருக்கு இன்னைக்கும் கிரேட்டர் இஸ்ரேலுக்காக போராடி இருக்காங்க. இப்ப கூட ஏன் வார் நடக்குது தெரியுமா? ஏன் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிரேட்டர் இஸ்ரேல் வேணும். இப்போ மெயினா என்ன வேணுமா? கிரேட்டர் இஸ்ரேல் வேணும்.
அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. ஒருங்கிணைந்த ஒரு இஸ்ரவேல் நாடாக வர வேண்டும் அப்படின்னா பிரிந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில். இரண்டு பிரிவினர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஆனா இப்ப இவங்க யாரு? ரெண்டு பேரும் ஒரு பிரிவாக்குறாங்க. ஆனா இவங்க யாரு? அண்ணன் தம்பி தாங்க, வேற வேற வீடா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கீங்க. இந்த பக்கம் எவ்வளவு பேர் இருக்காங்க? நார்தன் பார்ட்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? சதர்ன் பார்ட், நார்தன் வச்சுக்க, நார்தன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? சதர்ன்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அப்படின்னா இங்க 9 கோத்திரம் போச்சு, மொத்தம் 12 கோத்திரம் இல்லையா? இங்க 2 கோத்திரம் போச்சு, எத்தனை ஆச்சு? அப்ப இன்னும் ஒண்ணு எங்க? 9 கோத்திரம் எங்க போயிடுச்சு? இங்க இருக்கு, இஸ்ரேல் கூப்பிட்டு இருக்காங்க. அத இஸ்ரேல் பகுதியில 9 கோத்திரம் இருக்கு, இங்க 2 கோத்திரம் போயிடுச்சு. சரியா? மொத்தம் 2ஆ பிரிஞ்சதுனால டிவிஷன் ஆயிடுச்சு. கிங்டம் 2ஆ பிரிஞ்சிருச்சு, ராஜ்யம் 2ஆ பிரியுது. சோ 2ஆ பிரிந்து கிடக்கிற இடத்துல தான் இயேசுவானவர் கதையை ஆரம்பிக்கின்றார். சரியா? பிரிந்து இருக்கிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது இயேசு வாழ்க்கையில வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ வாழ்க்கையில பிரச்சனையோ அப்ப இயேசுடைய வாழ்க்கையில வருவார். அப்ப இயேசுடைய வாழ்க்கையில அழைக்காமலே வந்து உன்னுடைய வாழ்வை சீர்படுத்துவதற்காக வருவார். இப்ப இங்க நடக்குது அதுதான். இந்த ஓமையை தொடங்குவதற்கு காரணம் என்ன? 2 பிரிவினர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எப்ப தொடங்கின பிரச்சனை இது? 4வது நூற்றாண்டுல தொடங்குற பிரச்சனை. 4th century பிஃபோர் கிரைஸ்ட், இயேசுவுக்கு முன்னால 4வது நூற்றாண்டுல தொடங்கின ஒரு பிரச்சனை. இயேசுவானவர் வந்து இயேசுவான காலத்திலும் இந்த வெறுப்பும் விரோதமும் இங்க பிரச்சனையாக இருந்து, 2 பேருக்குள்ள பிரச்சனையாக இருந்து கொடு. நான் வேகமா சொல்றேன். இந்த 9 பேர் யார் நோட் பண்ணிக்கிறீங்களா? ரூபன், இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர், எப்ராயிம், மனாசே. அந்த பக்கம் 2 பேர் சொன்னல சதன் பார்ட்ல, ஒன்னு யூதா, இன்னொன்னு பெஞ்சமின். லேவி கோத்திரம் ஒன்னு இடிக்குது இல்ல, அவங்க எதுலயும் சேர மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு லேண்ட் எல்லாம் கிடையாது. பைபிள்ல படிச்சு பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குன்னு எந்த பகுதியும் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆசாரியர்களாக, ஆலய பணியாளர்களாக அவங்க ஊழியம் செய்யறவங்க. அதனால அவங்களுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது. ஐயருங்களுக்கு பாரு பிரச்சனை, ஊழியம் செய்யறவங்களுக்கு எப்ப இடம் கிடையாது. அதனாலதான் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு இடத்துல பிஷப் ஐயா அங்க போகணும்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க இன்னொரு ஊருக்கு போயிடும். மினிஸ்டர் கமிட்டி மூலியமா அனுப்பிட்டா போய்கிட்டே இருக்கணும். அதான் எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கன்ஃபார்ம் கிடையாது, இங்க இருந்து இருக்க முடியாது, போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய ஊழியம் அப்படிதான், ஆண்டவர் அப்படிதான் என்ன பண்ணிருக்காரு, அனுப்பி கொண்டே இருக்கிறார். சரி, யூதாவினுடைய 2, அந்த பக்கத்துல இஸ்ரவேலுடைய 9, மொத்தமா எத்தனை வருது? 11 வருகிறது. 1 லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரம் இவங்க மட்டும், இவங்களும் எங்க இருந்துருக்காங்கன்னா ஆக்சுவலா ஹிஸ்டரியில பார்க்கும்போது 12 பேர், இந்த அந்த பக்கம் 9 பேர் கூட தான் இருந்திருக்காங்க, 10ஆ இருந்திருக்காங்க. வரலாற்று பிரகாரம் அவங்களும் எந்த பக்கம் இருந்திருக்காங்க? இஸ்ரேல் சொல்றமே அங்கதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, மைக்ரேட் ஆகி சதன் பார்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இங்க பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும். அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு பேச போறேன், இஷ்யூ பத்தி பேச போறேன். அப்புறம் இவங்களுக்கு ஒரு தலைநகரம் இருக்கணும்ல. இப்போ நம்ம தெலுங்கானா, ஆந்திரா புரிஞ்சிச்சு. ஆந்திராவுக்கு என்ன தலைநகரம்? விஜயவாடா, அமராவதி. அப்புறம் தெலுங்கானாவுக்கு என்ன இடம்? ஹைதராபாத். இப்போ ஒரு இடம் பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு தலைநகரம் இருக்கக்கூடாதா? அப்ப இவங்க பிரிஞ்சாங்களே, இவங்களுக்கு ஒரு தலைநகரம் இருக்கணுமா இல்லையா? கேபிட்டல் சிட்டி. இவங்களுக்கு ஒரு கேபிட்டல் சிட்டி இருக்கணுமா இல்லையா? இவங்களுக்கு கேபிட்டல் சிட்டி நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே, ஜெருசலேம். ஜே போட்டா உங்களுக்கு புரிஞ்சுட்டு நான் போட்டேன், எருசலேம். சரியா? அப்ப இவங்களுக்கு இதுதான் நம்ம பேச போறோம். இந்த கேபிட்டல் தான் முக்கியமா நம்ம பேசணும், இல்லைன்னா புரியவே புரியாது. ஏன் சாமி இந்த சமாரனை பத்தி பேசணும்னு தெரியாது, ஏன் அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து இந்த கதையை ஆரம்பிக்கிறான்னு தெரியாது. இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இவங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்குது பைபிள்ல. சோ ஏன் இவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ இவங்களுக்கு கேபிட்டல் மொத்தம் 3 கேபிட்டலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல், முதலாவது கேபிட்டல் என்னன்னா சீகேம் அப்படின்னு ஒரு இடம். அதுதான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த இஸ்ரேல் நார்தன் பார்ட்டுடைய முதல் கேபிட்டல், தலைநகராக
இருந்திருக்கிறது பாருங்க. அப்போ வந்து யாரு அரசரா இருக்கிறா? யெரொபெயாம் தான் அரசரா இருக்கிறார். அவருடைய காலத்துல தான் அது ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இந்த சீகேமுடைய சிறப்புகளை நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமானது. சீகேம்ல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன் அதெல்லாம் மாறிச்சு? 3 இங்க 1 சொன்னவன் அங்கேயா 3 சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். முதல்ல இந்த சீகேமுடைய சிறப்பு, ஆபிரகாம் கானான் தேசத்துல முதல்ல வந்த இடம். ஃபர்ஸ்ட் அவர் வந்த, இவர் தான் வந்தார், நம்மால் தான் வந்தார். எங்க? சீகேம் இடத்துக்கு அவர் வந்தது மட்டும் இல்ல, வந்து அங்க ஒரு பலிப்பிடத்தை கட்டிட்டார், ஆல்டரை கட்டுறார். கடவுளுக்காக அவரை வழிபடுகிற இடத்தை ஆபிரகாம் கட்டிருக்கிறார். இது வந்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 6 to 7ல அது வருகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேமின் இடத்திற்கு சமமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டினான். இருக்கல ஆதியாகமம் 12:6 7வது வசனம். அப்போ அந்த சீகேம் இதனுடைய தலைநகரா இருக்கிறதுக்கு சிறப்பு என்னன்னா, முதல்ல ஆபிரகாம் கானான் தேசத்துல வந்த ஒரு இடமாய் இருக்கின்றது. இரண்டாவது கேரக்டர் யாக்கோபு, ஆபிரகாமுக்கு அடுத்து யாக்கோபு. ஆதியாகமம் 33:18-20 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 33:18-20 இந்த சீகேமில் தான் இவரும் வந்து குடியேறார், செட்டில்மெண்ட் ஆகிறார். முதல்ல ஆபிரகாம் வர்றார், ரெண்டாவது யார் வர்றாரு? சார் நான் சொல்ற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர், நல்லா புரிஞ்சுங்க. பின்னாடி வர போற வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் முதல்ல ஆபிரகாம், அப்புறம் யார் வருது? யாக்கோபு வர்றார். யாக்கோபும் இங்க வந்து ஒரு ஆல்டரை கட்டுறார், ஒரு பலிபீடத்தை கட்டுறார். இவரும் இங்க வந்து செட்டில் இங்க வாழ்ந்து இருக்கிறார். யாரு? எப்படி ஆபிரகாம் வாழ்ந்தாரோ அதுபோல யாக்கோபு வாழ்ந்தாரு. எப்படி ஆபிரகாம் வந்து முதல்ல இங்க ஒரு ஆண்டவருக்கு ஒரு கோயில் கட்டினாரோ, பலிபீடம் சொல்றோம், அதே போல யாக்கோபு என்ன பண்ணிருக்காரு? ஆபிரகாம் முதல்ல, ஜாக்கப் ரெண்டாவது. இவங்கெல்லாம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள். சரியா? இவங்களை நம்ம மறக்க முடியாது நம்ம லைஃப்ல. எல்லா மதங்களிலும், இப்ப இஸ்லாம் மதத்தில் கூட முக்கியமானவர்களாக கருதப்படுறாங்க. அவரு கூட இந்த பகுதியில் நம்ம ஆதியாகமம் 33:18-20 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். முதல்ல ஆபிரகாம் சீகேமுக்கு வந்தாரு, யாக்கோபு அப்புறம் வந்தாரு. மூணாவது மிக முக்கியமானது, 2 மலைகள் குறிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 மலைகளுக்கு நடுவில் தான் இந்த சீகேம் இருக்குது. இங்க ஒரு மலை கெர்சிம் மலை, அங்க ஒரு மலை ஏபால் மலை. இந்த மலையில அந்த மலையில் ஏறி நின்றுட்டு இங்க ஆசீர்வாதத்தை அறிவித்தார், அங்கே சாபத்தை அறிவிக்கிறாங்க. இதுக்கு இடையில யார் இருக்குது? சீகேம் இருக்காங்கல்ல இல்லையா? இஸ்ரவேலுடைய அதிகாரப்பூர்வமான உடன்படிக்கை மையமா அது இருந்திருக்கிறது. உடன்படிக்கை மையமா எது இருக்குது? அவங்க 2 பேர் 2 மலையில இருந்து கடவுள் அவங்களோட ஒரு உடன்படிக்கை செய்யறார். சரியா? சென்டர்ல யாருக்குது? மையம் சொன்ன சென்டர். இந்த சென்டர், இந்த மையமா இருக்குது. உடன்படிக்கையின் மையம் எது? சீகேம் என்பது உடன்படிக்கையின் மையமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சிறப்பு யோசுவா. இப்போ இது வந்து கெர்சிம் மலையில, கெர்சிம் பிளஸ் ஏபால். அப்ப அடுத்து 3வது ஜாஷுவா. இவர்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க யாரை வழிபடுறீங்க, யாரை நீங்க ஆராதிக்கிறீங்க அப்படின்னா அவர் ஒரு ரொம்ப ஃபேமஸ், நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஃபேமஸ் வார்த்தை சொல்லிக்கிறார். என்ன? நானும் என் வீட்டாரும் என்றா. அது சொன்ன இடம் எங்க தெரியுமா? சீகேம். வெரி இம்பார்ட்டன்ட். நார்தன் பார்ட், வடக்கு பகுதி, அது இஸ்ரவேல் சொல்லுவாங்க. தெற்கு பகுதி அதை என்ன சொல்றாங்க? யூதான்னு சொல்றாங்க. பாருங்க, 2 தாங்க, இஸ்ரவேல் யூதா. ஜாஷுவா இந்த சீகேம் இடத்துல தான் போய் அவருடைய ஃபெய்த்தை அவர் சொல்லுகிறார், அறிக்கை இடுகிறார். என்ன? நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொன்ன இடமும் எது? இந்த சீகேம் என்கிற இடமாக இருக்கின்றது நாம் பார்க்கிறோம். அப்போ அதை சொன்னது மட்டும் இல்ல, அவர் தீர்மானம் பண்ணார், நாங்க குடும்பமா அங்க போய் கடவுளை வழிபடுவோம்னு
தீர்மானம் பண்ண இடம் இது. ஃபர்ஸ்ட் கேபிட்டல், தலைநகராக இருக்கிறது இஸ்ரவேலுக்கு. முதல் தலைநகரம். ரெண்டாவது தலைநகரம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைநகரம், உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு தலைநகரம், திர்ஷா. திர்ஷான்னு ஒரு பேர் பைபிள் இருக்கு, தெரியுமா? தெரியுதா? பைபிள் தான் இருக்குது. அது ஒரு இடத்தினுடைய பெயர். ரெண்டாவது, முதல்ல சீகேம் அப்படின்னு ஒரு இடம் இஸ்ரவேலுடைய வடக்கு ராஜ்யத்தினுடைய தலைநகரா இருந்துச்சு. ரெண்டாவது தலைநகரத்துக்கு பேரு, அதுக்கப்புறம் இன்னொரு தலைநகரம் வந்துடுச்சு, அதுக்கு பேர் என்னது? திர்ஷா. 1 ராஜாக்கள் 14வது அதிகாரத்துல 17வது வசனத்துல 15வது வசனத்துல 15வது அதிகாரத்துல 21வது வசனம், இந்த 2 பகுதியிலும் திர்ஷா அப்படின்ற ஒரு பெயர் என்னது பதிவு செய்யப்பட்டது. திர்ஷா அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? திர்ஷான்னா பிரியமா இருத்தல், மனதிற்கு இன்பம் தருதல், ஏற்றுக்கொள்ளுதல், மகிழ்ச்சி அளித்தல், இதெல்லாம் மீனிங். திர்ஷான்ற பேருக்கான மீனிங். இது வந்து அழகின் உவமைன்னு சொல்றாங்க. திர்ஷான்றது அழகின் உவமை. ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு, ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொன்னாக்கா இந்த பேரை திர்ஷான்ற பேரை சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்ல, உன்னத பாட்டு 6:4 நீ திர்ஷாவை போல சௌந்தரியமா இருப்ப அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னதான்? எது? எதுக்கு கேபிட்டல் அது? ரைட், அதுல ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையே. ரெண்டாவது கேபிட்டல் எது? திர்ஷா மறக்க மாட்டேங்குதானே. மூணாவது கேபிட்டல், இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வருகிறோம், இதுதான் சமாரியா. ஏன் சமாரியர்கள் ஒருத்தர் வந்தாங்க? சமாரியான்னு ஒரு இடம் இருந்துச்சு, அது இஸ்ரவேலுடைய தலைநகரா இருந்துச்சு. இது வந்து ஓம்ரி அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவருடைய காலத்துல தான் இந்த சமாரியா வந்து தலைநகராக வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சமாரியா அப்படின்னா அது வந்து ஹீப்ருல எப்படி இருந்தாங்கன்னாக்கா SHOMRON, ஷாம்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமாரியான்றத ஹீப்ருல ஷாம்ரோன் சொல்லுவாங்க. ஷாம்ரோன் அப்படின்னு சொன்னாக்கா காக்குதல், காத்தல் அல்லது பாதுகாத்தல். சமாரியா அப்படின்னா என்ன? பாதுகாப்பு செய்கிறவர், காப்பாத்துகிறவர். ரொம்ப அழகா இருக்குல்ல பேரு. இந்த பேரை சமாரியான்ற பேரு காக்கிறவன், காப்பாத்துறவன், பாதுகாக்கிறவன். இந்த இயேசுவினுடைய ஓமையில கூட இந்த கேரக்டர் தான் இயேசுவானவர் என்ன பண்றாரு. புரியுதா? இயேசு இங்க அந்த சமாரியனுக்கு இவ்வளவு நேம்லயே அவனுக்கு என்ன இருக்கு? பை நேச்சர் அவன் பேர்லயே என்ன இருக்கு? சமாரியன் சொன்னா என்ன? பேர்லயே காப்பாத்துறவன், பாதுகாக்கிறவன். இப்போ இயேசுவினுடைய அந்த சமாரிய ஓமையில காப்பாற்ற வேண்டிய ஒரு கதாபாத்திரம் தேவை, பாதுகாக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் தேவை. இந்த பேர்லாம் எங்கேயும் இல்ல, பேர்ல ஒருத்தர் இருக்கான். அதெல்லாம் கவனிங்க. சில நேரத்துல இப்படி டீப்பா போகும்போது தான் சில காரியங்கள் தெரிகிறது. அப்படியே மேலோட்டமா பார்த்தா நமக்கு தெரியாது. பாருங்க, பேர்லயே காப்பாத்துறேன். அதனாலதான் நான் நினைக்கிறேன் இயேசுவானவர் இந்த காப்பாற்றுகிறவரை கதாபாத்திரமாய் மாற்றுகிறார். இல்ல, பாதுகாப்பு செய்யறவன் பேர்லயே அவனுக்கு பாதுகாப்பு, பேர்லயே அவனுக்கு காப்பாற்றுறவன். சோ அவனை கொண்டு வந்து இந்த கதாபாத்திரக்கு வைக்க வேண்டுமே, அது மிக சரியாக இருக்குமே என்று இயேசுவானவர் அவர் இங்கே நினைக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நான் யோசிக்கிறேன் அப்படி. ஒருவேளை இது ஒரு ரீசன். இந்த சமாரியர் என்று சொல்லப்படுகிற இந்த நபரை, இந்த இனத்தை ஒரு கதாபாத்திரமாக மாற்ற வேண்டியதற்கு அவன் பேர்ல என்ன பண்ணிருக்கு? காப்பாற்றுறவன். அவன் பேர்ல என்ன இருக்கு? பாதுகாக்கிறவன். அப்படி என்று இருப்பதனாலே ஒரு காரணம். மிக முக்கியமாக இஸ்ரேல் மக்கள் ஆரம்பத்துல ஒரு சமூகமா தான் இருந்திருக்கிறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே கடவுள் தான் அவர்களுக்கு இருந்தார்கள். சார், இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னாக்கா ஒன் காட் தாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அதுதான் ஒரு கடவுளை பத்தி பேசிட்டு இருந்தேன். நம்மளுக்கு எத்தனை கடவுள்? இப்போ இஸ்ரேலுக்கு எத்தனை கடவுள் இருக்கணும்? கண்டிப்பா அந்த கடவுள் தான் நம்ம பேசினுக்கிறோம். இப்போ ஒன் காட், ஒரு கடவுள். அதே போல ஒன் மோசே, ஒன் மோசஸ், ஒரே மோசே. அதே போல ஒரே சட்டம், லா.
இந்த சட்டத்துக்கு என்ன பேரு? இது இஸ்ரவேலுக்கு பொது. முதல் 5 புத்தகம் நமக்கு கூட முதல் 5 புத்தகம் இருக்கா பைபிள்ல? இஸ்ரேலுக்கு இருந்துச்சா? இல்லைன்னா மாறுபடுது இல்ல? அப்ப ஒரே கடவுள், ஒரே மோசே, ஒரே வேதாகமம், எதுவுமே நிரந்தரம் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் ஒரு காமனா தான் இருந்தது. அதே போல உயர்ந்த இடங்கள்ல வழிபாடு நடந்துச்சு. அவங்களுக்கு செப்பரேட்டா இந்த இடத்துலாம் கிடையாது அப்போ. ஆனா இன்ன பிரச்சனை அங்க யூதர் சமாரியர் அப்படின்ற கூட ஒரு டிவிஷன் இல்ல, அப்போது இருந்தது இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னால 930 கிமு 930 தான் பிரச்சனை வந்துச்சு. அதான் 1ஆம் நூற்றாண்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில். சரியா? கிமு 930 தான் என்ன ஆயிடுச்சு? ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்? அங்குதான் அரசியல் பிளவு வருகிறது, பொலிட்டிக்கல் டிவிஷன். ஆன்மீக பிளவு வருகிறது, மத பிளவு வருகிறது, ரிலிஜியஸ் டிவிஷன். ஆன்மீக பிளவு, அரசியல் பிளவு எப்ப ஏற்படுது? 930 இயேசுவுக்கு முன்னால நடக்கிற ஒரு சமாச்சாரம். ஸோ இந்த காலகட்டம் தான் இங்க பிரச்சனையா மாறுகிறது. அது வரைக்கும் எல்லாம் ஒன்னாதான் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. இப்போ சமாரியர்னா என்னன்னு தெரியாது, அவங்க சமாரியால இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்ப கான்செப்ட் மாறுது. இவங்க இஸ்ரேல்ல இருந்ததுனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை வந்துருச்சுங்க? பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்துடுச்சு. ரெண்டாவது மத பிளவு வந்து விட்டது. இவங்களுக்கு தனி கோயில், அவங்களுக்கு தனி கோயில். இவங்களுக்கு தனி ராஜா, அவங்களுக்கு தனி ராஜா. இவங்களுக்கு தனியா தலைநகரம், அவங்களுக்கு தனியா தலைநகரம். இப்போ எல்லாம் தனித்தனியா மாறிடுச்சு. இப்ப எல்லாம் தனித்தனியா இருக்கும் போது தான் பிரச்சனை உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் ஏன் இந்த ஓமையில சமாரிய கதாபாத்திரத்தை கொண்டு வர்றார்? சமாரியன் அப்படி என்கின்ற ஒரு பெயரிலேயே என்ன இருக்கு? காக்கிறவர், பாதுகாப்பவர் என்கிற பெயர் வருகிறது. ஸோ அதுவும் ஒரு ரீசனா இங்க வைக்கப்படுகிறது. இப்போ இவங்க 2 பேருக்கு வெறுப்பு இருக்கு, இவங்க 2 பேருக்கும் விரோதம் இருக்கு. எப்படி வந்துச்சு? அவன் தனி கோயில் கட்டிக்கிறதுனால தான். இப்போ நிறைய தனி கோயில் கட்டிக்கிறது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. சண்டை போட்டுன்னா 2 பேரும் தனி கோயில் ஆரம்பிச்சிடறான் இல்ல? நம்ம குடும்பங்கள் கூட தனி கொடுத்தோம்னு சொல்றாங்களா, அது மாதிரி தனியா ரிலீஜியஸா பிரச்சனை வந்துருச்சு, பொலிட்டிக்கலான பிரச்சனை. இந்த பிரச்சனை தான், இந்த பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறி போனது. அதனால அவங்க என்னெல்லாம் இவங்களை பண்ணாங்க? யார? சமாரியர்களை செய்தாங்க. இங்க மைனாரிட்டி மெஜாரிட்டியா மாட்டான், மெஜாரிட்டி மைனாரிட்டியா மாட்டான். மைனாரிட்டி 3 பேரு பயங்கர பவர்ஃபுல்லா மாட்டான், 9 பேரு ரொம்ப பவர்லெஸ்ஸா போயிட்டான். ஸோ இதை பத்தி தான், இதனால தான் ஏசாமி யாரு பவர்லெஸ்ஸா இருக்கிறா அவங்க பக்கம் ஏசாமி போயிடுவார். சார் சிம்பிள் சார், யாரெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் கடவுள் இருப்பார். 9 பேர் இருக்காங்க, 9 கோத்திரம் இருக்கு. ஆனா 9 கோத்திரம் என்னவா இருக்கு? பலவீனமா இருக்கு. அந்த பக்கம் கடவுள் போறார், சமாரியர் என்ற ஒரு கேரக்டரை கொண்டு வர்றார். இந்த பக்கம் 3 பேர் தான், 3 ஆளுதான் இருக்கான். யார் இருக்கான்? ஜூதா இருக்கான், பெஞ்சமின் இருக்கான், லேவி இருக்கான். ஆனா இவன் பவர்ஃபுல், கோயிலே கண்ட்ரோல் பண்றவன் தான் இங்க இருக்குது. ஜெருசலேமே இங்கதான் இருக்கு, உலகத்துக்கே ஒரு கோயில் அப்பொழுது ஜெருசலேமே இங்கதான் இருக்குது. ஸோ இது பவர்ஃபுல்லா, அது பவர்ஃபுல்லா? அவங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அதை பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எங்க ரிலீஜியஸ் சென்டர் ஜெருசலேம், அப்ப அங்க ரிலீஜியஸ் சென்டர் என்ன? ஸோ அதனால என்ன தோல்வி? ஸோ அதனால இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏசாமி வர வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. எப்போ தொடங்கின பிரச்சனை? சாலமோன்ல தொடங்கின பிரச்சனை. ஏசாமி வரைக்கும் என்ன இருக்கு? இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்குது. பிரச்சனைக்கு முற்றுமுள்ளு வைக்கதான் ஏசாமி வருகிறார். அதற்காக தான் அந்த கதையே சொல்றார். புரிஞ்சுச்சா? இப்போ பிரச்சனை வந்துருச்சு 2 பேருக்கும். இது ஏதோ நேத்து நடந்த கதை இல்ல, 4வது நூற்றாண்டு, ஏசாமி பிறப்பதற்கு முன்னாடி 4வது நூற்றாண்டுல பிரச்சனை இயேசுவானவர் வந்த பிறகும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எதனா ஒரு வழி கிடைக்கணும் பார்த்து அவர் என்ன பண்றாரு? அதை தீர்ப்பதுக்கு அவங்ககிட்ட தீர்ப்பு கொடுக்கிறார். தீர்ப்பு கூட இயேசு சொல்லல, நீயே சொல்லுப்பா, யாருப்பா இதுல சரியானவன் நீ சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் தீர்ப்பு சொல்றான். அப்ப தீர்ப்பு அவங்க கையிலே கொடுத்து எழுத வைக்கிற ஒரு ஓமை தான் பேர் என்னது? நல்ல சமாரியன் ஓமை. இப்ப இதுக்கு நல்ல சமாரியன் பேர் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா சார்? ஒன்றும் ஓமையை தொடங்கல நம்ம. இப்ப பிரச்சனைக்குள்ள ஒன்றும் போகல. மெயின் பிரச்சனை இங்க ரிலீஜியஸ் சென்டர், இங்க ரிலீஜியஸ் சென்டர். ஸோ அதில் எப்படி அவங்க 2 பேரும் பிரச்சனை அடிச்சுக்கினாங்கன்றதுதான் கதை. அதை சொல்லி பிடிச்சிட்டேனாக்கா
ஏன் ஏசாமி இந்த கதாபாத்திரத்தை பயன்படுத்தினார் என்பதை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும்.